ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு தை மாத பலன்களாக தரப்படுகிறது. தை மாத பலன் அப்படின்னு எதுக்கு ஸ்பெஷலாக எடுக்கிறோம் அப்படின்னா, சூரியனுடைய மடை மாற்றம், அதாவது அவருடைய பயண மாற்றம். தெற்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிச்சுட்டு இருந்தவர் வடக்கு நோக்கி பயணிக்கிறார். இதை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது ஒரு மகர சங்கராந்தி அப்படின்னு சிறப்பை பெறக்கூடிய அந்த மகர ராசி சூரியனை பற்றிய பதிவு. கன்னி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் இந்த சூரியன் இருந்து என்ன பலனை இந்த மாதம் முழுக்க தரப்போகிறார். ஜனவரி 14 பிப்ரவரி 12 வரைக்கும் முதல் 10 நாட்கள் சூரியனாகவும், அடுத்து 13 நாட்கள் சந்திரனாகவும், அதுபோக மிச்சம் இருக்கிற அந்த 7 நாட்கள் நமக்கு செவ்வாயாகவும் வேலை பார்ப்பான். இப்போ நமக்கு சூரியன் நம்முடைய லக்னத்திற்கு, சூரியன் நட்சத்திரமே நம்ம லக்னத்தில் இருக்குது, சந்திரன் நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரமும் இருக்குது. அதனால் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது சூரியனுக்கு மிக மிக தகுந்த இடம்தான். நமக்கு பாசம், நேசம், அன்பு, கலைகள், விளையாட்டு, மகிழ்ச்சியான நிகழ்வுகள், குழந்தை உறவுகள் எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இந்த 5ஆம் இடம். அப்படிப்பட்ட இடத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் சூரியன் நமக்கு 12ஆம் அதிபதி. இந்த 12ஆம் இடம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, வேலை சார்ந்து, ஒரு பொருள் மூலதனம் சார்ந்து, செலவுகள் சம்மந்தப்பட்டதில், உத்தியோகம் பதவி சார்ந்த அமைப்பில் அது ஒரு சப்போர்ட் பண்ணுற ஸ்தானம். அதாவது அடுத்த பரிணாமம்னு சொல்கிறது. இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், அதிலிருந்து அடுத்த தொழிலுக்கு மாறுறதையும், ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணி கொண்டு போகிறதையும் குறிக்கிறது. அதே வெளிநாடு சார்ந்து பிரயாணப்பட்டு போய் வெளிநாடு சார்ந்து தூரமாக போய் வேலை பார்க்குறதையும் குறிக்கிறது. மருத்துவமனை அகம் சார்ந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறது குறிக்கிறது. நம்ம உடம்பில் சக்தி பலகீனமாகிறத குறிக்கிறது. அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏற்படக்கூடிய பொருள் இழப்பு, சுயசக்தி இழப்பு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட சூரியன் அந்த 10 நாளில், முதல் 10 நாட்களில் அந்த 12ஆம் இடத்தை பிரதிபலிக்கிறதுனால நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எமோஷனலாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அட்டாச்சாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஓவராக எதிர்பார்க்கக்கூடாது. நான் இவ்வளவு அன்பை கொட்டுறேன், அதுக்கு பதில் எனக்கு நீ ஒன்றும் செய்யலை. அது எந்த மாதிரியான உறவாக இருந்தாலும் அந்த உறவில் இந்த மாதிரியான பொசசிவ்னஸ்ஸு, திணிப்பு, இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லை. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் கிடைக்கும் என்பதனால் அதை கண்டுக்காமல் விட்டுக்கிறது நல்லது. இன்வால்வ் ஆகி அதில் ஏன் அவமானப்படணும்? இன்வால்வ் ஆகாமல் விட்டுட்டால் நல்லது. அந்த 10 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த பலன். அடுத்து 24ஆம் தேதிக்கு மேலே சந்திரனை போல் செயல்படும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும், உறவுகளால் திருப்தி கிடைக்கும், கலைகளால் விருத்தி கிடைக்கும். நம்முடைய ஒரு ஆழ்ந்த அறிவு, க்ரியேட்டிவிட்டி மைண்டு, இப்போ ஒரு சினிமா இருக்குது, ஒரு நாடகம் இருக்குது, ஒரு கலைத்துறை இருக்குது, எழுத்துக்கள் படைப்புகள் இருக்குது, அதே போல் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எத்தனையோ இருக்குது, அழகு சாதனங்கள் முதல் கொண்டு எத்தனையோ இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே டிசைனிங் லெவலில் நல்லபடியாக அந்த சந்திரனுடைய 13 நாட்கள், 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 24 13 நாட்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்துக்குரிய நாட்களாக இருக்கும். உறவு சார்ந்த வகையிலையும் நல்லாயிருக்கும், மூளை உழைப்பு சார்ந்த வகையில் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கமிஷன் வகையில் வேலை பார்க்குறீங்க, கலைத்துறையில் இருக்கீங்க, அல்லது சாஃப்ட்வேரில் இருக்கீங்க, மற்றும் விளையாட்டு, நமக்கு ஏற்கனவே விளையாட்டில் நம்ம ஜாதகப்படி நம்ம இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சமயத்துலேயும் அது ஒரு மெரிட்டை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும்.
இந்த 24லேருந்து இந்த 10 நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு 7 நாள் செவ்வாயாக வேலை செய்வார் சூரியன். இந்த காலகட்டத்தில் நம்ம மன ரீதியாக பக்குவப்பட்டுக்கணும். அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. ஏன்னா மன ரீதியாகவே நம்ம டிப்ரெஷனை உண்டாக்கிடும். 5ஆம் இடம் என்பது நம்ம எதிர்பார்க்குற விஷயம். ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து நம்ம உறவுகளோடு செயல்படும் பொழுது அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா நம்ம காட்டுற அன்புக்கு அவங்க ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு அவமானத்தை கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் அது வலி வேதனையாக இருக்கும். அந்த விஷயத்தை அந்த 7 நாளில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஜென்ரலாகவே எடுத்துட்டோன்னா நமக்கு அகம் சார்ந்த நன்மைகளையும் புறம் சார்ந்த பணவரவையும் தர்றவர் தான் சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பொழுதுபோக்கு சாதனங்கள் மற்றும் கலைத்துறைகளில் இருப்பவங்களுக்கும், கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கும், கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும் வேலைக்கு பணம் சார்ந்து நன்மைகளை செய்யும். ஆனால் அதே உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ப்ரொடக்ஷன் லைன் அப்படிங்கிறதுக்கு ஓனராக இருக்கோம், அல்லது ஒரு ட்ரேடிங் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு வியாபாரத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். இது போக நம்ம ஒரு கலை சார்ந்த வகையில் இப்போ சினிமா துறையில் இதுலையெல்லாம் அது டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, எடிட்டிங்கில் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நடிப்பு திறமையில் வச்சுக்கிட்டு பாடகர்களாக இருந்தாலும் சரி நல்ல புகழை கொடுக்கும். இந்த டைம் இந்த சூரியன் தை மாத பிறப்பு நல்ல புகழை கொடுக்கும். அப்படிப்பட்ட அமைப்புக்கு சிறப்பாக இருக்கும். கடன் இருக்கிறதெல்லாம் தீர்வுக்கு வரும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சி சேர்த்து வச்ச பணத்தை கடன் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு சூட் ஆகும். ஆனால் புதுசாக கடன் அப்ளை பண்ணி கடனை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது தடையாகும். இந்த காலம் வரைக்கும் கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், குழந்தைகள் சார்ந்த உறவுகளும் சிறப்பாக இருக்கும், பேரண்ட்ஸு சார்ந்த உறவுகளும் சிறப்பாக இருக்கும், பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் நடக்கும், குலதெய்வ கோயில் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும், பூர்வீகத்தில் தந்தை வர்க்கத்தினுடைய ஆதாயம் அனுசரணை நமக்கு நன்றாக இருக்கும், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு மற்றும் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஒரு சுபகாரியம் பார்க்குறது, ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்காக தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் சாதகமாக நடக்கும். உடன்பிறப்புகள், அது பெண் சகோதரமாக இருந்தாலும் சரி, முன் சகோதரமாக இருந்தாலும் சரி, அவங்க சார்ந்த நன்மைகள் நடக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும், உறவுகளும் பலப்படும். அதே போல் மூலதனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூலதனம் பார்த்து செஞ்சு இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் பணத்துக்கு பூஸ்டப் இருக்காது. 5ஆம் இடம் என்றாலே அங்கே ஆரோக்கியத்துக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் அது உறவுகளை பலப்படுத்துவதற்கும் சாதகமாக இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழில், ஓனர்ஷிப் சார்ந்த தொழில், ஓனர்ஷிப் சார்ந்த ட்ரேடிங், பணம் சேமிப்பு, பணம் போட்டு பணம் பண்ணுற விஷயம், இது சார்ந்த வகையில் அது ஆதரவு அளிக்காது. அந்த வகையில் இந்த சூரியனை பயன்படுத்தி நம்ம உறவுகளை வளர்த்து மகிழ்வாக இருக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.